இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி அவங்களோட நம்பர் சீரியஸ்ல கம்பேக் கொடுக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்பர் சீரியஸ்னா 13 சீரியஸ் 14 சீரியஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து 14 சீரியஸை பத்தி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. 14 சீரியஸ்ல புதுசா ஒரு மாடல் வரப்போது. அந்த மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா 14X அப்படின்ற மாடல். இந்த 14Xல தான் அவங்க வந்து என்னென்ன ஸ்பெக் கிடைக்க போது, அது எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். 14X வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்பெக் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வரப்போகுது, 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வரப்போகுது, அதுக்கப்புறம் 8GB RAM 256GB வரப்போகுது ஹையரா. அது மட்டும் இல்லாமல் 3 கலர் ஆப்ஷன் வரப்போகுது. கிறிஸ்டல் பிளாக், கோல்டன் ப்ளூ, ஜுவல் ரெட் அப்படின்ற மாதிரி 3 கலர் வேரியன்ட்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, 6000 mAh பேட்டரி எதிர்பார்க்கலாம், சர்க்குலர் கேமரா எதிர்பார்க்கலாம், அதாவது ரவுண்ட் டைப்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 சீரியஸ்ல என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 14 ப்ரோ, அதுக்கப்புறம் 14 ப்ரோ பிளஸ், அதுக்கப்புறம் 14 ப்ரோ லைட், இப்போ வந்து 14X அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 13 சீரிஸ்ல 13X சீரிஸ் கிடையாது. அதுக்கு முந்தின விஷயம்னா 12 சீரிஸ்லாம் 12X இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 12Xக்கு அப்கிரேட் தான் இந்த 14X கொண்டு வராங்க. இந்த 14Xல வேற என்ன ஸ்பெக் வரலாம்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச் கூட ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே வரலாம், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 950 பீக் பிரைட்னஸ் வரலாம். அது மட்டும் இல்லாம இது MediaTek Dimensity 9000, MediaTek Dimensity 6100 பிளஸ் சிப்செட்டோட வரலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 2 MP ரேர் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமராவோட வரப்போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh வரப்போகுது, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. இந்த 6000 mAhன்றது முதல் சொன்னால அது வந்து இந்த 14 சீரிஸ்ல ஃபுல்லாவே வரப்போகுது. ஆனா இந்த 14Xல பார்த்தீங்கன்னா 5000 mAh தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ப்ரைஸுக்கு வரலான்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் தான் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 20Kல தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த 14 சீரியஸ்ல வரப்போகிறது. இந்த 14 சீரியஸ்ல இந்த வரப்போற ஃபோன் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் டிசம்பர்ல கடைசியில் வரலாம் அப்படின்ற மாதிரி வருது எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற 14 சீரிஸ் 14 ப்ரோ, 14 ப்ரோ பிளஸ், 14 லைட்லாம் ஜனவரியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போ ரெனோ 13 சீரியஸோட சைனா லான்ச் டேட், அதுக்கப்புறம் வந்து கிக்பெஞ்ச் ஸ்கோர் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓப்போ ரெனோ சீரியஸ்ல வந்து என்ன கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஐபோன் காப்பி மாடலை பொறுத்த வரைக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே நம்ம சொல்லிட்டாங்க. நம்மளோட பழைய வீடியோவிலேயே நேத்தி போட்ட வீடியோலையும் இதோட ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் என்ன அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். கிக்பெஞ்ச் ஸ்கோர் அவுட் ஆயிருக்கு. இதோட டிமென்சிட்டியோட ப்ராசஸர் 8300 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கு டீடைல். இது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னைக்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாசம் 25ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 25ஆம் தேதி வரப்போகுது. 7 மணிக்கு சைனா டயத்துல வரப்போகுது. அப்ப இந்தியாவில் நம்ம எப்போ பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, சாயந்தரம் 4:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஓப்போட அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம், அப்புறம் யூடியூப் சேனல்ல பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மெயினா அதை ஃபோக்கஸ் பண்ற கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டை பர்பிள் அப்படின்ற வேரியன்ட் தான் ரெனோ 13 சீரிஸ்ல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த போன் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல டாப் அப் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. இதுல வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 13 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் டிமென்சிட்டி 8350, அதாவது ஒரு அடுத்த சிப்செட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ ரெனோ 13 ப்ரோவோட கிக்பெஞ்ச், அதாவது டிமென்சிட்டி 8350 கிக்பெஞ்ச் ஸ்கோர் வந்திருக்கு. இதுல வந்து சிங்கிள் ஸ்கோர்ல 1538 பேருக்கு, மல்டி ஸ்கோர்ல 4697 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதை பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரப்போற பிக்சல் 10 சீரிஸை பீட் பண்ணிருக்கே சொல்லலாம். ஏன்னா பிக்சல் 10 சீரிஸ்ல இந்த கிக்பெஞ்ச் ஸ்கோர் தான் வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அப்ப வந்து பிக்சல் 10 சீரிஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஓப்போவை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சுக்காக கொண்டு வரப்பட்ட போன். ஆனா வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்கா கொடுப்பாங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ X200 Pro குளோபல் லான்ச் டேட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு அடுத்தடுத்த நியூஸ்க்கு போயிடலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். குளோபல் லான்ச் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 19ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் இந்த லான்ச் இருக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து குளோபல் லான்ச் இது நம்ம இந்திய டயத்துல வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்திய டயத்துல வந்து 1:30 மணிக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த குளோபல் லான்ச்ல வந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்பெக் கொடுத்துருக்குது.
ஆனால் இந்தியாவுக்கு இப்போ இது கிடையாது. குளோபல் லான்ச் ஃபர்ஸ்ட் நம்ம மலேசியாவில் இந்த லான்ச் ஈவெண்ட் இருக்க போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து பெரிய ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் விவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து கரண்ட்லி ஒன்லி ஸ்டார்ட் பண்ணது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 16GB RAM 512GB காம்பினேஷனுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து X200 X200 ப்ரோக்கு மட்டும்தான். X200 மினியை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அது லான்ச் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து 19th 22 இடப்பட்ட நவம்பர் 19th நவம்பர் 22 வரைக்கும் இதில் வந்து பெரிய ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்பெக்லாம் கிட்டத்தட்ட வந்து சைனாவில் பார்த்த சிமிலர் ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதை மினியை மட்டுமே கொண்டு வரல. அது ஏன்றது இன்ன வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus 13 சாஃப்ட்வேர் அப்டேட், அதுக்கப்புறம் கேமரா மோடு எல்லாமே இப்போ கிடைச்சிருக்கு. குளோபல்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சைனாவில் உள்ள போன்ஸ்ல இருந்து அப்படியே வந்து வரப்போறது கிடையாது. குளோபல்ல நிறைய போன்ல இப்போ மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல OnePlus 13 இப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ரோ க்ளோஸ்அப் கிளிக் ஆட் பண்ணியிருக்காங்க கேமராவில். அதுக்கப்புறம் வந்து லிட்டில் பெட்டல்ஸ் ஐக்கான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பியூட்டிஃபுல் போட்டோஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கேமராவில் தான் சில அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் ஸ்போர்ட்ஸ் எஸ்எல்பேட் பிராண்டோட கொலாபரேட் பண்ணி அதில் வந்து சோனியோட 50MP லிட்டியா 808 மெயின் சென்சரோட வரப்போது, சோனியோட LYT-யோட 600 பெரிஸ்கோபி டெலஃபோட்டா வரப்போது, 3x ஜூமோட வரப்போது, 50MP அல்ட்ரா வைட் 350MP கேமரா வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் OnePlus 13 வந்து சைனாவில் லான்ச் பண்ணது. சைனாவில் லான்ச் பண்ண மாதிரியே குளோபலில் கொண்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா சில மாற்றத்தை பண்ணி தான் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது கேமராவில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரியோட வரப்போது, 88 ப்ராசஸரோட வரப்போது, 50 watts வயர்லெஸ் சார்ஜிங்கோட சப்போர்ட் வரப்போது, 100 watts வயர்டு சார்ஜோட சப்போர்ட் வரப்போது. குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் இந்த ஃபோனோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா IQOட Neo 10 சீரியஸ் லான்ச் வந்திருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா Neo 10 Pro சிப்செட்டும் டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லான்ச் எப்போ எங்கே இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் சைனாவில், அடுத்து குளோபலில், அடுத்து இந்தியாவில். சைனாவில் ஃபர்ஸ்ட் எப்போ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். சைனாவில் வந்து நவம்பர் 29 இந்த மாதம் கடைசியில் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Neo 10 Pro வேரியன்ட் வந்து மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான Dimensity 9400 கிட்டத்தட்ட இது ஈக்குவலாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 80 Elite கூட சில இடத்துல பீட் பண்ணிச்சு. 80 Elite கூட ஈக்குவல் ஆப்பிளோட A18 ப்ரோவுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது இந்த ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்பில்டா வந்து ஹவுஸ் Q2 சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. IQOட Q2 சிப்செட். இது வந்து எப்போ வரப்போது கேட்டீங்கன்னா நவம்பர் 29 4 PM வந்து அங்கே வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் எப்போ வரப்போது கேட்டிங்கன்னா அதே தேதியில் வந்து 1:30 மணிக்கு இந்தியாவில் பார்க்கலாம். ப்ரீஆர்டர்ஸ் வந்து சைனாவில் ஃபஸ்ட்டு இருக்கும் போது சைனாவுக்காக தான் டெடிகேட்டடாக இந்த ஃபோனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதுலேயும் வந்து IQ 13 என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே Q2 சிப்செட் தான். அதனால வந்து இதுலேயும் 144 FPS கேமிங் கேட்கலாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2K ரெசல்யூஷனோட சூப்பர் ரெசல்யூஷனோட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட IQ Neoன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனாக இருக்கும். பட்ஜெட் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப வந்து பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் இதில் எந்த விதத்துலையும் குறை வைக்க மாட்டாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஓப்போ ரெனோவில் 12 சீரியஸில் ஒரு எஃப்ல வந்து ஒரு குளோபல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஹாரி பாட்டர் எடிஷன் அப்படி என்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து பேக் பேனலில் ஹாரி பாட்டரோட ஸ்கின் ஒட்டி ஹாரி பாட்டரோட தீமில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6.67 inch கூட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மீடியாடெக் Dimensity 6300 வருது. அது மட்டும் இல்லாமல் 50MP மெயின் கேமரா, 8MP செகண்டரி கேமரா, 2MP மேக்ரோ கேமரான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா என்னன்னு கேட்டீங்கன்னா அல்ட்ரா வைட் 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 12GB RAM 256GB மாதிரி ஒரே வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 5000 mAh பேட்டரி இருக்கும்போது 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதை தெரிஞ்சுங்க. இந்த வந்து ஹாரி பாட்டரோட எடிஷன்ல குளோபல் எடிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட வந்து ஒரு 36,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய மதிப்புல கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எகிப்த் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியா மதிப்பில் 21,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியாவில் என்ன வேரியண்ட்ல கொண்டு வராங்க, என்ன பிரைஸ் கொண்டு வராங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் கேட்டிங்கன்னா Realme GT 7 Pro வந்து இந்தியாவுக்கே வந்து டெடிகேட்டடாக வந்து
சில டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஐக்யூல வந்து 13 சீரிஸ் 6000 mAh இருந்து 6115 சைனா லான்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்காக 6000 mAh கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதே போல வந்து Realme GT7 Pro வந்து இந்தியாவுக்காக சில டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியை வந்து கிட்டத்தட்ட சைனாவில் லான்ச் பண்ணவங்கள கிட்டத்தட்ட 6500 mAh பேட்டரி பிக்கர் பேட்டரியா கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு 6500 mAh வரும்ன்ற நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 mAh குறைச்சிருக்காங்க. 5800 mAh தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 120 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. வேற ஏதாவது ஸ்பெஷலா இந்தியாவுக்கு இந்த டவுன் கிரேட் பண்ணிருக்காங்களே, இதுல வேற ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வருதா அப்படின்றது நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொறுத்து பார்க்கணும். இந்த GT7 Pro வந்து Android 15 ஓட வரப்போது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Realme UI 6.0 ஓட வரப்போது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து பேங்க் ஆஃபரா வந்து உங்களுக்கு 3000 கிடைக்கும். இது வந்து நோ காஸ்ட் EMI ஆப்ஷன்லாம் இருக்கு. அமேசான்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமேசான் பேஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோட S20 சீரிஸோட இப்போ வந்து கீக் பெஞ்ச் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். விவோட S20 சீரிஸ்ல வந்து கீக் பெஞ்ச் கிடைச்சிருக்கு. அதுல என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோரா என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 1222 மாதிரி கிடைச்சிருக்கு. மல்டி ஸ்கோர்ல 3417 மாதிரி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து கீக் பெஞ்சோட வெர்ஷன் 6.3.0 கிடைச்சிருக்க வெர்ஷன் இதுதான். இதோட ரிசல்ட்ஸ் இதுதான். இதுல இருந்து இதுல வந்து என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன ப்ராசஸர்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 வருது. கிட்டத்தட்ட இது வந்து சிமிலர் கூட விவோ S19 சிமிலரா வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 50 MP மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் என்ற டூயல் கேமரா கொடுத்திருக்காங்க, செல்ஃபிக்காக 50 MP கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு பட்ஜெட் போன்ல என்னென்ன இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 வாட்ஸ் வைல்டு சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து வேற என்ன வேரியன்ட் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல 128 GB 256 GB 512 1TB வரைக்கும் வரப்போகுது. 8 12 16 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 12 256 வாங்குங்க. 8 128 இப்போ பத்த மாட்டுக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா 1256 பேஸ் வேரியண்டா வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். அதிக நாள் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா HMD தரப்புல இருந்து ஒரு ஃபிளிப் போனை கொண்டு வந்திருக்காங்க. HMD ஐகான் ஃபிளிப் 1 அப்படின்ற மாதிரி இதோட டிசைனு, கலர் ஆப்ஷனு, கீ ஃபியூச்சர் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். HMD ஐகான் ஃபிளிப் போனை பத்தி இவங்க வந்து டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன கேட்டீங்கன்னா UFC Type-C போர்ட்டோட வரப்போகுது, 3.5mm ஜாக்கோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து கலரை பாத்தீங்கன்னா வந்து ரோஸ் கலர், ரெட் கலர், அந்த அப்படியே ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கலர் கூலா கலர் பார்க்க எனக்கு ரொம்ப அட்ராக்டா இருக்கு. இதுல ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2.8 இன்ச் கொண்ட மெயின் LCD ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 1.7 இன்ச் கொண்ட அவுட்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்க 2 மெகாபிக்சல் பிக்ஸ்டு ஃபோக்கஸ் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 1500 mAh பேட்டரி கொடுத்தாங்க, ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது யூனிசாக் T127 SoC வரப்போது, 48 MP ரேமோட வரப்போது, 128 MP வந்து ஆன்போர்ட் ஸ்டோரேஜா வரப்போது. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா S30+ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கனெக்டிவிட்டி ஆப்ஷனா 4G மூலமா கனெக்டிவிட்டி பண்ணலாம். அப்படி இது 4G இருக்குன்றதுனால கண்டிப்பா நீங்க வந்து இதுல வந்து UPI யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க. ப்ளூடூத்தோட 5.0 யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் Type-C 2.0 கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, நோக்கியாவோட 2660 ஃபிளிப்போட ஃபியூச்சர் போன் கொண்டு வந்திருந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து அடுத்த வெர்ஷன் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இது இந்தியாவில் என்ன விலைக்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 3000 ரூபாய் கிட்ட இந்த போன் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பிரைஸ் லீக் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆஸ்ட்ரோஸ்ல ROG 9ஓட இப்போ வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் லான்ச் எப்போ இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கிட்டத்தட்ட 31,21,390 மாதிரி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் Snapdragon 8 Eliteலயே வந்திருக்கிற ஹையஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து SoCல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6,61,243 இருக்கு. GPS ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 12,56,559 மாதிரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது ஓவரால் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா
கேட்டீங்கன்னா 31,21,390 மாதிரி மிகப்பெரிய ஸ்கோர்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது Android 15 வரப்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 185 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது குளோபல் லான்ச் எப்ப இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குளோபல் லான்ச் மெயினா வந்து எப்ப இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த மாசம் எண்டுக்குள்ள இருக்கலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. குளோபல் லான்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹையர் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து இப்போ வந்து நியூவா வந்து ஒரு கேமராவுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ALOP கேமரா டெக்னாலஜிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா கேமரா பம்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிமிலர் கேமரா பம்ப் இது பார்க்கக்குள்ள இது வந்து இந்த மாதிரி பம்ப்லாம் வந்து நிறைய ஓப்போ போன்லயே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து சாம்சங்ல இருந்து நியூவா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி இவங்க இந்த கேமரா பம்ப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லா டீட்டெயில் கிடைக்கும் போது நம்ம பார்க்கறோம். இது வந்து உள்ளே இருந்தே கேமரா பம்புக்காக வேலை பார்த்திருக்காங்க. அதாவது கேமரா பம்ப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஆனா வந்து இது ரியல் டைம்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் இப்போ வந்து ஒரு ஹையர் லேப்டாப்ல ஹையர் ஸ்பெசிபிகேஷன்ல இப்போ வந்து கொண்டு வர போறாங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து கூகுள் பிக்சல் வந்து அவங்களோட லேப்டாப் வந்து இப்போ வந்து ஒரு ஹையர் வேரியண்டா கொண்டு வரலாம். அதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 16GB RAMன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ல வரலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 64GB 128GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 13.3 இன்ச்சோட டிஸ்பிளே வரப்போது ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்டெலோட ஹையர் ப்ராசஸரான கோர் இப்போதைக்கு ஹையரா இருக்கிற கோர் i7 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன அளவுக்கு இருக்க வைக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மெட்டாவுக்கு வந்து இப்போ வந்து இந்தியா தரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பிரைவசி பாலிசி வந்து இஷ்யூ கேஸ் நடந்துச்சு. அது வந்து வாட்ஸ்அப் நாங்க வந்து இந்தியாவில் இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் போட்டு நாங்க இந்தியா விட்டு வெளில போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 2022 நடந்த கேஸுக்காக இப்போ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட்னு கேட்டீங்கன்னா 213 கோடியே .14 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 213 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு இப்போ வாட்ஸ்அப் தரப்புல அதாவது வாட்ஸ்அப்போட தலைமையகமான மெட்டா இப்போ தர வேண்டியது இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியனோட வேரபிள்ஸ் மார்க்கெட் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து யார் டாப்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து விஸ்ட் பேண்டை பொறுத்த வரைக்கும் சிப்மெட்டை பொறுத்த வரைக்கும் 108% இருந்துச்சு 2023 தேர்ட் குவார்டர்ல. இப்போ வந்து 56% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அதாவது 48.4% வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கே 2023 16,923 சிப்மெட் நடந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 9,338 தான் ரொம்ப. அதாவது இயர்பேர் அதாவது நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்பட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி வந்து 30,828 இருந்துச்சு. இப்போ வந்து 28,514 குறைஞ்சிருக்கு. அதர்ஸ் பாத்தீங்கன்னா 65% இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 94.9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து யாரு டாமினேட் பண்றான்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் வேரபிள் கம்பெனிஸ்ல வந்து போட் வந்து டாமினேட் பண்றாங்க. ஆனா பெர்சன்டேஜ் குறைஞ்சுதான் இருக்கு. அவங்களோட 32% ஷேரா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாய்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11%. அதுக்கப்புறம் போல்ட் இருக்காங்க 9.7, ரியல்மி 5.8 4 இடத்துல, ஓப்போ 5வது இடத்துல இருக்கிறாங்க 5.7. அதர்ஸ் மொத்தமே வந்து 35.7 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க 27.4. அதுக்கப்புறம் போட் வந்து 16.8, டைட்டன் வந்து 3வது இடத்துல 12.6, ஃபயர் போல்ட் வந்து 6.8 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போட் அது 6.3 இருக்காங்க. அதர்ஸ் 30.1 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து TWS பொறுத்த வரைக்கும் போட் தான் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க 36.8. அதுக்கப்புறம் போல்ட் இருக்காங்க அது 13.5. நாய்ஸ் வந்து 3வது இடத்துல இருக்காங்க 7.1. ரியல்மி 6.9 இருக்காங்க. 5வது கிட்டீங்கன்னா ஓப்போ ஒன் பிளஸ் வந்து 5வது இடத்துல 5.0 இருக்கிறாங்க.
அடுத்த நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிகிராம் வந்து இப்போ வந்து நிறைய வந்து சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாம் உள்ள டெலிகிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மினி ஆப்ஸ் 2.1 கொண்டு வந்திருக்காங்க, ஃபுல் ஸ்கிரீன் மோட் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல சின்ன சின்ன அப்டேட் மூலமா வந்திருக்கு. நீங்க டெலிகிராம் அப்டேட் பண்ணக்குள்ள நீங்க இந்த அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் மோட் கொண்டு வந்திருக்காங்க, டிவைஸ் மோஷன் ட்ராக்கிங் கொண்டு வந்திருக்காங்க, ஹோம் ஸ்கிரீன் ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்காங்க, எக்கச்சக்கமா அக்சஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, கிஃப்ட் ஃப்ரம் ஆப்ஸ்ல கிஃப்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டேட்டஸ் நம்ம ஆப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் மீடியா ஷேரிங் கொண்டு வந்திருக்காங்க, எக்கச்சக்க எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் ரெட்மி K80 சீரிஸோட இப்போ வந்து 2K ஸ்கிரீனோட வந்திருக்கு. ரெட்மி K80 சீரிஸ்ல என்ன ஸ்பெக் வரப்போகுது அப்படின்றது கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இதனால வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனோட வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து 2K ரெசல்யூஷனோட ஸ்கிரீன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஸ்கிரீன் கேட்டீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் அப்படின்ற மாதிரி Xiaomi வந்து கிளைம் பண்றாங்க. Xiaomi Redmi எல்லாமே ஒன்றுதான். இது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 1800 நெட்ஸோட வரைக்கும் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து அப்டேட் இப்போ இதுதான். ஏன்னா இது வந்து சேமா வந்து Xiaomi 15 வந்து என்ன பீக் பிரைட்னஸ் போக போகுது, அதே போல தான் இது வந்து ஐகேர் இருக்க போது, ஸ்மார்ட் ஐகேர் இருக்க போது, அது மாதிரி மானிட்டர் விஷுவல் ஹெல்த் இருக்க போது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் சோனி எக்கச்சக்கமான புது கேமராஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சோனி IMX 925 மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க, IMX 935, IMX 926 மாதிரி கேமரா, IMX 936 அப்படின்ற மாதிரி ஒரு 4 விதமான கேமரால ஒர்க் பண்ணிருக்காங்க. இமேஜஸ் சென்சாரை மாத்துறதுக்காக மெகா பிக்சல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமா எஃபெக்டிவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மொபைல்ஸ் கேமரா மாதிரி தான் தெரியுது. இதை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பெர்க்யூஎஸ் அப்படின்ற மாடல்ல கொண்டு வந்திருக்காங்க, இமேஜிங் சென்சர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட மே 2025 அப்புறம் வந்து இதை லான்ச் பண்ணுவாங்க. அது லான்ச் பண்ணும்போது அடுத்த வருஷம் ஃபிளாக்ஷிப்ல இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. எப்படி வந்து சோனில வந்து நம்ம LYTன்ற மாதிரி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்கு அப்புறம் வந்து பெர்க்யூஎஸ்ன்ற சீரிஸை நம்ம பார்ப்போம். இதுதான் எல்லா போன்ஸும் கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ண போறாங்க. அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா குரோம் ஓஎஸையும் ஆண்ட்ராய்டு ஓஎஸையும் மெர்ஜ் பண்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. கூகுள் வந்து குரோம் ஓஎஸும் ஆண்ட்ராய்டு ஓஎஸையும் மெர்ஜ் பண்ணி இப்போ ரெண்டுத்தையும் ஒரே ஓஎஸா மெர்ஜ் பண்ண போறாங்க. iOSக்கு போட்டியா கொண்டு வர போறாங்க. இப்படி மெர்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸையும் குரோம் ஓஎஸையும் மெர்ஜ் பண்ணும்போது எப்படி வந்து மேக்ல வந்து எல்லாமே வந்து ஒரு யூனிவர்ஸா இருக்கு, எப்படி வந்து ஒரு அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கோ, எப்படி எல்லாமே வந்து சிமிலரா யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கோ அதே போல வந்து இவங்களும் கொண்டு வர போறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டிங் குரோம் ஓஎஸ் கொண்டு வர மூலமாக நீங்க வந்து சிமிலரா அப்படியே கனெக்டிவிட்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வரதுக்காக இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் நியூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன கான்டாக்ட் பண்ண நீங்க நம்ம வந்து ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு ஆஃபர்ஸ் லிங்க்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் லிங்க்ஸ்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.